ஹாய் வணக்கம். இன்னையோட ரெசிபி அடை அவியல். வாங்க இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மாவு நான் அரைச்சி வச்சிருக்கேன். அடைக்கு தேவையான மாவு. அதுக்கு அளவு நான் சொல்கிறேன். 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்து பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பட் நான் 2 பருப்பு தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகள் முருங்கைக்காய் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க. நீட்டாக நறுக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 மூடி தேங்காயை இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப்பு தயிர், உப்பு, கருவேப்பிலை. அடுப்பை ஆன் பண்ணிட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 3-4 டம்ளர் தண்ணி நான் எடுத்துருக்கேன். இந்த காய்கறிக்கு தேவையான தண்ணி. நீங்கள் கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு எடுத்துக்கலாம். காய்கறிகள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். காய்கறிகள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் கருணக்கிழங்கு, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே காய்கறிகளை போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. தண்ணி இனிமேல் கொதிச்சதுக்கு அப்புறமா காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறிகளையுமே நீட்டாக நறுக்கிக்கோங்க. அப்போதான் அவியலுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டாம். கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய். கொதிச்சு வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கும். அப்போதான் காய்கறிகள்லாம் நல்லா வேகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் பபுள்ஸ் வருது. அதுக்குள்ள நம்ம வச்சிருந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிடலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி கொதிச்சு வரும். கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க நடுவில். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கு. எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கிறது தெரியும். அப்படி வேகலைன்னா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுத போட்டுடலாம். அப்புறம் கலரி விட்டுக்கோங்க. அதை இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் இந்த காய்கறி ஒன்று மீந்து போயிடுச்சுன்னா கூட நீங்கள் அவியல் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஸோ தாளிச்சு கொட்டிட்டேன். தாளிச்சு கொட்டினதுக்கப்புறமா கலரி விட்டுக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அடையை வாத்திடலாம். பேன் சூடானவொடனே அடையை வாத்திக்கோங்க. ஸோ நம்மளோட அடை அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே நீங்கள் சாப்பிட யூஸ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.